இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வணக்கத்திற்குரிய அந்தோணி பகானி அவர்களின் திருநாளிற்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இன்று நவநாளின் 6வது நாளாகும். இன்றைய சிந்தனையின் மைய கருத்து, நாம் கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும். இந்த சிந்தனையை நாம் 3 நிலைகளில் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதின செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆம், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எண்ணிக்கையிட முடியாத அளவிற்கு அன்பு செய்கின்றார். புனித அகுஸ்தினார் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்: இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் ஒருவர் மட்டும் உள்ளது போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். இரண்டாவதாக நாம் சிந்தித்து இருப்பது, இந்த படைப்பு, இந்த இயற்கை கடவுளை எவ்வாறு அன்பு செய்கின்றது. ஒரு செடியானது அது தரக்கூடிய மலர்களாலும், ஒரு மரமானது அது தரக்கூடிய இனிமையான கனிகளாலும், சூரியன், நிலா, விண்மீன்கள் அனைத்தும் அது தரக்கூடிய நல்ல வெளிச்சத்தாலும் கடவுளை அன்பு செய்கின்றது. இவை அனைத்துமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டுள்ளோம். மூன்றாவதாக நாம் சிந்திக்க இருப்பது, நாம் கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் மனிதர்களை உருவாக்கினார். கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்படாத படைப்புகள் அனைத்தும் அது தரக்கூடிய கனிகளாலும் மலர்களாலும் கடவுளை அன்பு செய்கின்றது என்றால், கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டுள்ள நாம் கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நல்ல செயல்களாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். வணக்கத்திற்குரிய அந்தோணி பகானி அவர்களுடைய திருநாளுக்கு தயாரித்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்தோணி பகானி அவர்களுடைய வாழ்வை பற்றியும் கூட சிந்தித்து பார்ப்போம். அந்தோணி பகானி அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கடவுளை மிகவும் நேசித்து வந்தவர். தன்னுடைய அறிவாலும் ஞானத்தாலும் தன்னுடைய உடல் உழைப்பாலும் கடவுளையும் கடவுளுடைய மக்களையும் மிகவும் அதிகமாக அன்பு செய்து வந்தார். அவருடைய திருநாளை கொண்டாடவிருக்கும் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிந்துரையின் வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும், கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டுள்ள மனிதர்களையும் படைப்பு அனைத்தையும் அன்பு செய்து கடவுளை மாற்றிப்படுத்த மன்றாடுவோம். ஆமென்.